ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டத்துக்கான இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்கான லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஸோ தேவைப்படுறவங்க அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பாருங்கள், திருப்பூர் மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தா எஸ்சிக்கான ஒரு ஷார்ட் ஃபால் வேக்கன்சியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேக்கன்சியை நிரப்பிட்டாங்க. அதில் இருக்க ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்சிக்கு மட்டும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விரைவில் நம்ம நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு கூட நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு முதல்ல திருப்பூர் மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/11/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம். ஸோ இந்த 3 மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி எஸ்சிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அலுவலக உதவியாளர் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 19,500 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. அதேமாரியே வந்து அதிகபட்சமாக 71,900 ரூபாய் வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனரக வாகனம், இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான போஸ்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுநருக்கான ஒரு போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் தனியாக எதுவுமே கிடையாதுங்க. நீங்களே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து மேனுவலாக நீங்களே எழுதிக்கோங்க. ஸோ உங்கள் பேர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கல்வி தகுதி என்ன, கம்யூனிட்டி அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நீங்களே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி, முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட் மற்றும் பணி அனுபவம் போன்ற எல்லாத்தையுமே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்ப சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி தான், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் ப்ரூஃபாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணலாம். அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், டிரைவிங் லைசன்ஸ்க்கான டாக்குமெண்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் பதிவு பெற்ற கெசட் ஆஃபீஸர்கிட்ட அந்த எல்லா இதுலையுமே சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இல்லை, நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணணும். கடைசி தேதி 19/11/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே டேரக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள நபர்களுக்கு கால் லெட்டர் மூலமாக இன்டர்வியூக்கு அனுப்பப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதாங்க அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தா ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரெண்டாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாகர்கோவில் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க, நாகர்கோவில். இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பதவி பாருங்கள், அலுவலக உதவியாளர் 2 வேக்கன்சி எஸ்சிக்கும், 3 அலுவலக உதவியாளர் எஸ்சிக்கும் அந்த மாதிரி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சியும், அலுவலக காவலர் கேட்டிருக்காங்க, அது ஒரு 3 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 15,700 ரூபாய் கொடுக்குறாங்க. அலுவலக காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 8th பாஸ் பண்ணால் போதுமானது, சேம் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க அதே மாதிரி தாங்க முன்ன சொன்ன மாரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நீங்களே ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணி, ஸோ கெசட் ஆஃபீஸில் வந்து பார்த்தா நன்னடத்தை சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது டேரெக்டாக சப்மிட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஸோ தூத்துக்குடி இருக்கு பாருங்க கோட்டம், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக உதவியாளர், அலுவலக காவலர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 வேக்கன்சி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 17/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தூத்துக்குடியை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் திருச்சி மாவட்டம், அங்கேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வேக்கன்சி அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி அலுவலக காவலர் வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் அதே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த அலுவலக காவலருக்கு இதில் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 20/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாகவோ தபால் மூலமாகவோ சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து தென்காசி கோட்டம் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு காவலர் பதவி கொடுத்துருக்காங்க. சேம் தகுதிகள்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 17/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கல்பட்டு கோட்டம், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. அலுவலக காவலர் வந்து கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. ஸோ தகுதி என்ன அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தாச்சுங்க. கடைசி தேதி 23/11/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து கடலூர் இருக்கு பாருங்க, அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி, அதாவது மொத்தமாக அலுவலக உதவியாளருக்கு 5 வேக்கன்சி, அலுவலக காவலருக்கு 4 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 15/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க என்னமான பதவி அப்படின்னா வேலூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக காவலர் வந்து கேட்டிருக்காங்க. 5 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் எஸ்சிக்கு 4 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அலுவலக காவலருக்கு மிதிவண்டி இயக்கும் திறன் கேட்டிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 17/11/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே அப்ளை பண்ணும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் இருக்கு பாருங்க, அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் டிரைவருக்கு 6 வேக்கன்சி, அலுவலக உதவியாளருக்கு 25 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 17/11/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 3 மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டம், அதேமாரி கும்பகோணம், நாகப்பட்டினம், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான அட்ரஸில் அப்ளை பண்ணுங்கள். முகவரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த தேதின்னு நினைக்கிறேன். அதாவது 26/11/2025 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஈவினிங் 5:45க்குள்ளே. 16 அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு வந்து அலுவலக உதவியாளர் எஸ்டிக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. அதே இன்ஃபர்மேஷன் தான். 26/11/2025 கடைசி தேதி அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூருக்கான அட்ரஸ் இதில் தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க உங்களுக்கான வேக்கன்சியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக ஒரு 11 நோட்டிஃபிகேஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி கோயம்புத்தூருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிரைவருக்கான பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா பிடிஎஃப் கால் லிங்க்குமே நான் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.